செம்மையாக இருக்குது. அந்த மலைலாம் பாருங்கள் அப்படியே பச்சை பச்சைன்னு ஃபுல்லாக. செம்மையாக இருக்குங்க. அங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒரு கோயில் மாதிரி என்னமோ இருக்குது. மா அங்கே பாரு ஏதோ ஒரு கோயில் மாதிரி என்னமோ. அங்கே எல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்களேன் அந்த மரம் ஹைட்டு பாருங்களேன், ஒவ்வொன்றும் என்ன ஹைட்டுக்கு இருக்குங்க. வெல்கம் டு அஸ்வின் ஆர்சி ரைடர் vlogs. ஹாய் டு ஆர் வெல்கம் டு அஸ்வின் ஆர்சி ரைடர் vlogs. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூம் செக் அவுட் பண்ணிட்டோங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கார் வந்தோன்னே கார்லேயே லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே எல்லா இடமும் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாயந்தரம் பஸ் ஏறிடுவோங்க. கொடைக்கானல்லேருந்து கீழே ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து திரும்ப ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போயிடுவோங்க. அதனால் இன்றைக்கி ஒன் டே சுற்றி பார்க்க போகிறோம். அதனால லக்கேஜ் எல்லாம் கார்லேயே வச்சிடலான்ட்டு இருக்கோங்க. அதனால் ரூம் செக் அவுட் பண்ணிடுறோம். நம்ம இப்போ ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்கேனா போகிறோம் நம்ம? பூம்பாறையா? இப்போ பூம்பாறைன்ற இடத்துக்கு போகிறோம். அங்கே என்னென்ன இது இருக்குது பூம்பாறையில்? விவசாயம். பூம்பாறையில் என்னென்ன இருக்குது? பூம்பாறை வந்து ஃபுல் விவசாயம் தான். கரடு, கோசு, நூக்கல், வெள்ளைப்பூடு. கோயில் சிறப்பான ஒரு கோயில். அப்படிங்களா? நம்ம நேற்று பூம்பாறை போகிற வழியில் ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட் பார்க்கலான்னாங்க. நேற்று ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட் பார்த்தோம்ல, இன்றைக்கி ஒன்று இருக்குது பாருங்க. இது பூம்பாறை போகிற வழியில் குரங்கு சார் பார்த்தீங்களா? குரங்கு காரில் வச்சாது எப்படியா? இது வந்து பைன் மரங்களா? இது வந்து பைன் மரங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைன் மரமா? இருங்க இங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாங்க. இது வந்து ஃபைன் ஃபாரஸ்ட். இது ஒன்று செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க. இந்த இதுவே வர வழியிலே செம்மையாக இருக்குங்க பாருங்க. கேமரா எடுத்துருவா காயத்ரி. செம்ம சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் ஃபைன் மரம். இங்கே பாருங்க. ஷூட்டிங் ஏரியா தான்மா எல்லாமே. இது ஆனால் இங்கே எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஏரியா தாங்க நிறையா கொடைக்கானலில். செம்ம சூப்பராக இருக்குது இடம். செம்மையாக இருக்குங்க. காயத்ரி டிஎஸ்எல்ஆர் ஏற்றுறோம். எல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்களேன் அந்த மரம் ஹைட்டு பாருங்களேன், ஒவ்வொன்றும் என்ன ஹைட்டுக்கு இருக்குங்க. செம்ம ஹைட்டுங்க இங்கே பாருங்க. அந்த ஃபைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்களேன் போகிற இல்லை அந்த ஃபாரஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக பைன் மரமாகவே இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட் தான். ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் சாயந்தரத்தில் காட்டு எருமை வந்துடுங்க. இங்கெல்லாம் இந்த பாருங்க போர்டே வச்சுருக்காங்க. சிறுத்தையா? சிறுத்தை நடமாட்டமும் இருக்குங்க இங்கெல்லாம். சிறுத்தை புலி எல்லாமே கூட இருக்குங்க இங்கே. இப்போ இவ்வளோ தூரத்தில் இங்கே சிறுத்தை வருதுன்னா இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்தாண்டியும் வரும் தானே? வண்டி போயிட்டு இருக்கனால வராது ரோட்டுக்கு. வண்டி நடமாட்டம் காட்டி ரோட்டுக்கு இறங்கும். இப்போ சாயந்தரத்து டைமில் இறங்கிடும். சாயந்தரம் காலேஜ் வரலான்னு
ஃபைன் மரம் தாங்க. ஃபைன் மரம். ஃபைன் சாஞ்சது இண்டோர் ஃபால்ஸுங்களா? போயிட்டு வரீங்க போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்கு. தண்ணி வரலையா? ஓ, இந்த இடத்துலேருந்து வரும் போல் மேலே தண்ணி வச்சு நீங்கள் ரோட்டுக்கு தெரியும். இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது வரல. தீப்பெட்டி. இந்த மரம் ஃபுல்லாக தீப்பெட்டி. ஏட்டுவார் இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி மரமாங்க. தீக்குச்சி செய்கிறாங்களா? இந்த மரம் இதெல்லாம் கல்லுலலாம் நெருப்பு வந்துச்சுன்னு நினைச்சேன். ஆரம்பத்தில் இது வந்து இலையெல்லாம் நெருப்பு வருமா? இது எப்படி இருக்கும்? அந்த இலையெல்லாம் மரத்தை வெட்டி அந்த சின்ன இல்லை, அந்த மரம் குச்சி வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. மரம் எப்படி இருக்கும்? இது வெயிட் காஞ்சிச்சுன்னா வெயிட்டே இருக்காது. ஏட்டுவார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழனி வியூலாம் தெரியுங்களா? மிஸ்ட்டு நிறையா இருக்கா கம்மியாக இருக்கான்னு தெரில, பார்க்கலாம் இருங்க நம்மளுக்கு தெரியுதான்னு. நம்ம சரி இடம் பேரு பழனி வியூ பாயிண்ட். சொல்லடா அதெல்லாம். இடம் பேர் பார்த்தீங்கன்னா பழனி வியூ பாயிண்ட்டுங்க. கீழே இறங்கி பார்க்கலாம். நம்ம அங்கே இறங்கி போய் நின்று பார்க்கலாம். நீங்கள் இறங்கிக்கிறீங்களா? இறங்க ஓரம் பட்டுறேன். டக்குன்னு மிஸ்டேக் இருக்குல்ல. ஏட்டுவார் நம்ம போயிட்டு பார்க்கலாம் பழனி வியூவு. வா இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில். பழனி எதுன்னு தெரியல. இருங்க அந்த அண்ணா வரட்டும், அவர்கிட்ட கேட்போம். நான் எதுனா அது பழனி வியூவு எதுனா இஷ்டம் இதுக்காப்பில் மொத்தத்தில் மொத்தமாக இருக்கா? அது ஃபுல்லாகவே பழனி. அதான் பழனி மலை. இங்கேருந்து பார்த்தா பழனி மலையே தெரியும். எது அந்த இதுவா அந்த பனி மாதிரி இருக்கு? பனி அந்த பனி மூட்டை அதான் பழனி. நம்ம பூம்பாறை போகிற வழியில் வந்து இப்போ பார்க்குறோம் இது பழனி மலை. ஏட்டுவார் அதாவது பார்த்திங்கன்னா அந்த மரம் மலை இருக்குல்ல, அந்த மலை மிஸ்ட்டு இது இருக்குல்ல, அதுதான் வந்து பழனிங்களாம். இப்போ கொஞ்சம் மிஸ்ட் இல்லைன்னா பார்க்கலாங்க, கொஞ்சம் அங்கங்கே மிஸ்டாக இருக்குது நிறையா. பழனிமலை வியூ பாயிண்ட். அப்போ இது பழனிமலை உண்மையாக இருக்குங்க, வேறு லெவலில். சரி நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறோங்க. ஆனால் சில்லுன்னு இருக்குது, குழுன்னு காற்று. ஐயோ வேறு லெவல். நமக்கு அந்த மாடி போய்க்கலாம், செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது. ஒரே நிமிஷம் பாருங்களேன், யாரும் லோவில் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அந்த மலைலாம் பாருங்க அப்படியே பச்சை பச்சைன்னு ஃபுல்லாக. செம்மையாக இருக்குங்க. அங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒரு கோயில் மாதிரி என்னமோ இருக்குது. மா அங்கே பாரு ஏதோ ஒரு கோயில் மாதிரி என்னமோ அங்கே ஏதோ கோயில் மாதிரி என்னமோ இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ஹாய் யூடியூபர்ஸ், நம்ம பூம்பாறை போகிற வழியில் பார்த்தா நிறைய இடம் இருக்குது. அதான் கொஞ்சம் இடம்லாம் இப்போ பார்த்துக்கிட்டேன், கொஞ்சம் இடம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டோம். இப்போ வேறு இடத்துக்கு போகிறோம்.
சரிங்க, இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விளாகில் மற்ற இடம்லாம் நீங்கள் பாருங்கள்.